அண்ணா சீரியலில் நேற்று என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏக்கோ என்னோட நடிப்பு சூப்பரானு கேட்குறா கனி. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் திருப்தியா? பச்சை பிள்ளை பாவம் பசியில் எப்படி மயங்க விழுந்துட்டா பாருங்கன்னு வைகுண்டம் காய்ச்சுன்னு காய்ச்சுறாங்க. இங்கே எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க, இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சான்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம். இன்னும் இல்லை மேடம், நீங்கள் வரட்டுன்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறாங்க. சரி செக் பண்ணுங்க. லேடிஸ் எல்லாத்தையும் அந்த லாக்கப்பில் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் இங்கேயே செக் பண்ணுங்க கான்ஸ்டபிள் வாங்க அப்படின்னு சொல்லி சிவபாலன், வெங்கடேஷ், வைகுண்டம் இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பொம்பளைக்கு எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சுன்னு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. என்ன நல்லா செக் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க வெங்கடேஷோட மாமா. போலீஸ் எப்படி செக் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. ஐயோ எஸ்கி பையில் தானே போட்டோம், பேக்கில் இல்லைன்னா அப்போ எங்கே போயிருக்கோம், ஒருவேளை முழுங்கிருப்பாளா, வசமாக மாட்டினோன்னு நினச்சோமேன்னு வெங்கடேஷோட மாமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை போலீஸையும் ஏமாத்திருக்கான்னா போலீஸ் தான் முட்டாளா இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. சார் இவங்க எல்லாத்தையும் தரவா நல்லா செக் பண்ணிட்டோம், இவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே நகை இல்லை, ஒருவேளை நகை உங்கள் கடையில் தான் இருக்குமா இருக்கும், நீங்கள் நல்லா போய் பாருங்க சார்னு கான்ஸ்டபிள் மேடம் நகை கடைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் யாருக்கிட்டையுமே நகை இல்லை, நீங்கள் எல்லாரும் போகலான்னு இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்கிறாங்க. சிவபாலன் சைகை பண்ணி வெங்கடேஷோட மாமாவை செக் பண்ண சொல்கிறாங்க. மேடம் கொஞ்சம் நில்லுங்க, உங்களை மட்டும்தான் செக் பண்ணல, இவங்களை செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு வெங்கடேஷோட மாமா அவங்க கை பேக்கெல்லாம் கொடுக்குறாங்க. பாருங்க நல்லா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க வெங்கடேஷோட மாமா. அங்கங்கே செக் பண்ணி அந்த பாக்கெட்டில் இந்த பாக்கெட்டில் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பாக்கெட்டில் நகை எடுத்து காட்டுறாங்க. பார்த்ததுமே வாயை பிளந்து நிற்கிறாரு. அட நாசமா போனவனே, யோகிய மாதிரி பேசினேன், பெரிய இவனாட்டு பேசினீங்க, நீ தான் நகையை திருடி வச்சிருக்கிறியா, அயோக்கிய பையலேன்னு வைகுண்ட வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. ஆடச்சி மானங்கிட்ட பையலேன்னு திட்டி தீக்குறாங்க. சார் இதுதான் உங்கள் செயினான்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர். ஆமாங்கிறாங்க நகை கடைக்காரரு. மேடம் இது நான் எடுக்கலைங்கிறாங்க. யாரோ எடுத்தது, அப்புறம் எப்படி உன் பாக்கெட்டில் வந்துச்சுன்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர். ஏமாமா இவ்வளோ ஒரு அயோக்கியனா நீங்கன்னு கேட்குறாங்க. ஐயோ மாப்பிள்ள இல்லை மாப்பிள்ள நான் எடுக்கலைங்கிறாங்க. தான் கடையிலேருந்து ஒருத்தர் ஓடி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், கையோட கொண்டு வந்திருக்கேன் பாருங்க சார்னு செல்ஃபோனை கொடுக்குறாங்க. செல்ஃபோனில் வெங்கடேஷோட மாமா தான் அந்த நகையை திருடி இசக்கியோட பேக்கில் போட்டுட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. செயினை திருநது யாருன்னு ஃபோனில் காட்டி கேட்குறாங்க. மேடம்னு தசங்குறாங்க. ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. மேடம் ரத்னா எங்களை மன்னிச்சிட்டு ரத்னா, எங்கள் மாமா வேலை உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ அசிங்கங்கிறாங்க வெங்கடேஷ். அட விடுங்க மாப்பிள்ள, ஏல களவாணி பையில, நீ திருடுந்தும் இல்லாமல் ஏன் பொண்டாட்டியே ஜெயிலுக்கு போனான்னு நீ கேவலமாக பேசுவியோ, நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிறான் பாரு, ஒன்று போடுவேன் நான் களவாடி பையன் மாவனை ஆளப்பாரு அப்படின்னு வைகுண்டம் திட்டி தீக்குறாங்க. சரி எப்படியோ திருட்டு போன பொருள் கிடைச்சிருச்சு, நீங்கள் எல்லாரும் போகலாம், இந்த திருநவனை மட்டும் இங்கேயே இருக்கட்டுங்கிறாங்க. நல்லா வச்சு கும்மி எடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வைகுண்டம் கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாம் மேடம், தேவையில்லாமல் நகைக்கடையோட பேர் கெட்டு போயிடுங்கிறாங்க நகைக்கடைக்காரர். இந்த மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் இப்படி விடுறதுனால தான் இந்த மாதிரி திருடுனெல்லாம் தைரியமாக திருடுறானுங்க. யோ யார்கிட்ட விளையாடுற, இங்கே பாரு இதுக்கு மேலே உன்னோட விளையாட்டு ஆரம்பிச்ச அப்புறம் நீ அட்ரஸ் இல்லாமல் போயிடுவேன்னு சிவபாலன் மிரட்டுறாங்க. பொறுக்கி எங்கள் லிஸ்ட்டில் உன் பேர் வர மாதிரி நாங்கள் செஞ்சுடுவோன்னு எஸ்கியும் மிரட்டிட்டு போகிறாங்க. இனிமேல் அவங்க பார்த்துக்குவாங்க, வா போலான்ட்டு எஸ்கியும் சிவபாலனும் வந்துடுறாங்க. பாண்டிக்கு அளவில்லாத சந்தோஷம். எஸ்கி உனக்கு இந்த சவுந்தர பாண்டி மகன் கேட்குதா, லே நீ வெறும்பைய வீட்டுக்கு வலா வெட்டியாக போய் நிற்க போகிறான், திருட்டு பையன் மாவளுக்கு ஏன் வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லி முத்துப்பாண்டியை அடிக்க வச்சு நான் விரட்டுவேன். நான் நினச்ச மாதிரி இன்னொரு வீட்டில் அழகான பொண்ணை பார்த்து முத்துப்பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதே நேரத்தில் திருட்டு பையன் குடும்பத்தில் இன்னொரு பொண்ணை கட்ட முடியாதுன்னு சிவபாலனுக்கும் வேறொரு இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வச்சு ஒரே கல்லில் ரெண்டு மங்க. அந்த சவுந்தர பாண்டி யாரு நினைச்ச அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக போன் வந்துடுது. அடடா நல்ல சகனம், சரி காதுக்கு குளிர்ச்சியாக சொல்லுங்கிறாங்க. அட பாவி சண்டாலா, உன்னை நம்பி உங்ககிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்ச பாரு, அந்த ஒத்த ஒட்டு உனைய மாட்டு வச்சுட்டானா, இனி உனைய நம்பி பிரயோஜனம் இல்லை, போன பை என்ன அளவு பண்ணி வச்சிருக்கான்னு போனை கட் பண்ணுறாங்க சவுந்தர பாண்டி. வைகுண்ட வீட்டில் எல்லாரும் பரபரப்பாக எல்லா பொருளும் அங்கங்கே எடுத்து வச்சாச்சா, நேராகுதுன்னு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்போ என்னப்பா பழைய வேஷ்டி கட்டியிருக்கேங்கிறாங்க. ஆமாம் வண்டியில் போகும்போது அங்கே போய் சுருங்கிக்குமல்ல, வேறு வேஷ்டி மாத்திருக்கு எடுத்து வச்சிருக்கேங்கிறாங்க. சரி எல்லாம் எடுத்து வச்சாச்சல, சரி ரூமை போட்டுங்கிறாங்க. மாமா பிள்ளையருக்கெல்லாம் திருநீர் போட்டுட்டு சாமியை கும்பிட்டு தான் கிளம்பணுங்கிறாங்க சூடாமணி. அட ஆமா நானும் கூட மறந்துட்டேன், சரி வாங்க போய் சாமி கும்பிடலான்னு போறாங்க. நீ கோயிலுக்கு போயிட்டு மாப்பிள்ளையோட திரும்பி வரப்போற, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சண்முகம் சொல்றாங்க. சரினே அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ரத்னா எனக்கு எல்லாமே நீயா தான் இருந்த, அதனால நீயும் என்னை ஆசீர்வாதம் பண்ணனேன்னு சொல்லி ரத்னா சண்முகம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. உனக்கும் சொல்றேன், இந்த வருஷம் 2 பேரா இருக்கீங்க, அடுத்த வருஷம் 3 பேரா இருக்கணுங்கிறாங்க வைகுண்டம். சரிப்பா அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி சண்முகம் பரணி 2 பேரும் போய் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா கேட்டியான்னு கேட்குறாங்க சண்முகம். நான் கேட்டேன், நீ கேட்டியாங்கிறாங்க பரணி. பேர் எங்களுக்கு நல்ல பிள்ளைய பெற்று கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. சரி எல்லாரும் கிளம்பல வாங்கன்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. எல்லாரும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா சூடாமணி தான் போட்டுறாங்க. இங்க பூட்டுனதுமே அங்க முருகரோட படம் கீழே விழுந்து கண்ணாடி உடஞ்சிடுது. யாரும் கவனிக்கல, மலை கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயில் வாசல்ல இருந்து மலை ஏறும்போதே சண்முகம் வேண்டிக்கிறாங்க. அப்படியே பெருமாளே என் தங்கச்சிக்கு கல்யாணம் கூடி எத்தனையோ தடவை கல்யாணம் நின்று இருக்கு, இந்த தடவையாவது எந்த ஒரு தடங்களும் வந்துடாம கல்யாணம் நல்லபடியா முடிச்சு கூடப்பான்னு வேண்டிக்கிறாங்க. அட எல்லாரும் இறங்கி வாங்கங்கிறாங்க. வேணுட்டு எல்லாரும் இறங்கி வராங்க. சரி மலை ஏறலாமா அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம். மலை ஏறதுக்கு முன்னாடி பிள்ளையருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க பாக்கியம். அட ஆமா பிள்ளையருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுறோங்கிறாங்க. சரி அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்பனும் மகனுமே வீட்டிலேருந்து வந்த ட்ரெஸ்ஸோடவே வந்திருக்கீங்க, போய் நல்ல ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிட்டு வாங்கங்கிறாங்க பாக்கியம். மறுபடியும் சுருங்கத்தானே செய்யும், இதே
இதே போதுங்கிறாங்க. ஆனால் சொன்னா கேளு போய் மாற்றிக்கிட்டு வாங்குறாங்க. சரி போய் மாற்றிக்கிட்டு வரலாம் வாடா அப்படின்னு சண்முகமும் வைகுண்டம் போகிறாங்க. சூடாமணி அந்த பக்கம் பார்க்குறாங்க. நிறைய பிச்சைக்காரங்க வந்திருக்காங்க. எப்பா சண்முகம், நம்ம ரத்னா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு வாப்பாங்கிறாங்க. பிச்சைக்காரங்களோட ஒன்றா தான் சனின்னு உட்காந்துருக்காங்க. சனியன் இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே அந்த பக்கமாக போய் சவுந்தரபாண்டிக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க. சவுந்தரபாண்டி யாரோ ஒரு 3 வில்லன்களையும் கூட்டிகிட்டு வராங்க. காரை நிறுத்திட்டு டே சனியா சொல்லுடா பிச்சைக்கார பையலங்கிறாங்க. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்குது. மொத்த குடும்பமும் கோயில் வாசலில் வந்து இறங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சனியன். இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் வலைங்கிறாங்க. டே சரியா சொன்ன, சரி அப்படியே கண்கொத்தி பாம்பா கண்காணிச்சுக்கிட்டே இருடாங்கிறாங்க. நான் உன்னோட போனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா இங்கே எல்லாருமே என்னைய பிச்சைக்காரனா தான் பார்த்துட்டு இருக்காங்கங்கிறாங்க. அதுக்கு தாண்டா சனியா அந்த வேஷத்தை போடு, உனக்கு பொருத்தமாக இருக்கணும் நானும் சொன்னேன். சனியா கவனமாக இருக்கணும், இந்த கல்யாணம் நடக்கப்படாது. சூடாமணி மலை ஏறும்போது சூடாமணியாவே, ஆனால் இறங்கும்போது மட்டும் சூடாமணி பொணமாக தான் இறங்கும். ஐயா இந்த தடவை எல்லாமே பக்காவா நல்லபடியாக நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க ஐயா. ஐயா இந்த சமூகத்துக்கு எனக்கு அடையாளம் தெரியல, கை நிறைய காசு அள்ளி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க ஐயான்னு சிரிக்கிறாங்க சனியன். சனியா அவன் வெறும் பையன்னு சொன்னது சரியா தானே இருக்கு. உனையவே அடையாளம் தெரியாது இருக்கிறான்னா அவன் நல்லா ஊருக்குள்ள ஒரு பிரசிடண்ட் பாரு. இவன் பொண்டாட்டிக்கு தர்மகர்த்தா பதவி வேற. லே அவனை மொத்தமாக முடிச்சு விட்டுலாம், நீ கவனமா அந்த இடத்த விட்டு எங்கேயாவது தண்ணி அடிக்க போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, தொலைச்சிடுவேன் பார்த்துக்கோ. அவன் அள்ளி கொடுத்தான்னு சொன்னியே, அவனே ஒரு பிச்சைக்கார பையன், உனக்கு அள்ளி கொடுத்துருக்கான் பாரு. சரி போன வை அப்படின்னு சவுந்தரபாண்டி போனை வச்சுட்டு தோல்ல ஒரு துண்டை போட்டிருக்காங்க. அதை போட்டுக்கிட்டு ஆஹா இந்த கெட்டப் கூட நல்லா தானே இருக்குன்னு மெச்சிக்கிறாங்க. முன்ன பின்ன பார்க்காதவங்க பார்த்தா கூட ஆஹா என்ன ஒரு கலை சொட்டுதுன்னு பார்த்து ரசிப்பாங்க. ஏ கெட்டப்ல போய் பாக்கியா கிட்ட நான் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன்னு சொன்னா நம்பிக்கை அசத்தி போடுவோன்ட்டு போறாங்க. அத்தை இப்போவாவது படியேறலாமா, இதுக்கு ஒரு நல்ல நேரம் வச்சிருக்கியான்னு கேட்குறாங்க சண்முகம். டே அதெல்லாம் எதுவும் இல்லடா, சாமி மலைக்கு வந்தாச்சு படியேறலாங்கிறாங்க. பரணி பூ பழம் தட்டி இதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டியான்னு கேட்குறாங்க சூடாமணி. அதெல்லாம் பார்த்து பத்திரமா எடுத்து வச்சாச்சு, அதுக்கு ஆளுங்க இருக்காங்க, ஆம்பளைங்க எல்லாம் வர்றாங்கல்ல அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க பரணி. ஏமா எஸ்கே மாங்கல்யம் எல்லாம் எடுத்துக்கிட்டியாங்கிறாங்க. ஏமா மாங்கல்யம் என்கிட்ட இருக்கு, பணப்பைய அப்பா இருக்கு, பத்திரமா இருக்குமா வாமா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்கே சரி சரி வாங்கன்னு எல்லாரும் படியேறாங்க. படி ஏறதுக்கு முன்னாடி எல்லாருமே வேண்டிக்கிட்டு மலை ஏறுறாங்க. மலை ஏறும்போது சூடாமணி தான் கால் எடுத்து வைக்கிறாங்க. கால் எடுத்து வைக்கும்போது அப்படியே தட்டி விழ போறாங்க. அம்மா சூடாமணி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. சூடாமணி மொதப்படி ஏறும்போதே சறுக்குதேங்கிறாங்க. மாமா எல்லாம் சரியா தான் இருக்கு, கவனம் இல்லாம படியேறிட்டு சகுனத்து மேல பழிய தூக்கி போடக்கூடாது, வாங்க போலாங்கிறாங்க பரணி. அம்மா காலில் இது ரத்தம் வருதான்னு பாருங்கிறாங்க. நான் பார்க்குறேக்கான்னு கனி தான் காலை பிடிச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக ஒரு சாமியார் பாக்கியத்தை கூப்பிடுறாங்க. வாமா கல்யாணமா, நிறைய நகை போட்டுருக்குது, அந்த பொண்ணுக்கா கல்யாணம்னு கேட்குறாங்க. ஆமா சாமிங்கிறாங்க. நிறைய தடவை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் தடப்பட்டிருக்குமேங்கிறாங்க. ஆமா சாமி எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த தடவையாவது நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு தான் காட்டு பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோங்கிறாங்க பாக்கியம். இந்த தடவையும் கல்யாணம் நின்று போறக்கான தடங்கள் தான் வரப்போகுதுங்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே பாக்கியத்துக்கு தீய பாரி கொட்டின மாதிரி இருக்கு. மறுபடியும் ரத்னா கல்யாணம் தடையா அப்படின்னு அதிர்ச்சியா அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க பாக்கியம். யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம அமைதியா நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டே படியேறிட்டு இருக்காங்க. என்ன நடக்குன்னு நாளை பார்க்கலாம்.